பணவீக்கம் ஏன் திடீரென அதிகரிக்கிறது? பொதுவாக ஒரு காரணம் மட்டும் இல்லை, பல காரணங்கள் சேர்த்து நடக்கும். அதிக பணம் சுழற்சியில் மத்திய வங்கிகள் அதிகமாக பணத்தை வெளியிட்டால் மக்களிடம் பணம் அதிகமாகும், வாங்கும் சக்தி அதிகரிக்கும், பொருட்களின் விலை உயரும். இதை கட்டுப்படுத்துவது போன்ற அமைப்புகள் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க். அதிக பணம், அதிக தேவை, அதிக விலை. 2வது, பொருட்கள் குறைவு. ஒரு பொருள் கிடைக்காமல் இருந்தால் தேவை அதிகம், வளங்கள் குறைவு, விலை உயரும். உதாரணம், எண்ணெய், உணவு, மருந்துகள். 3வது, போர்கள் மற்றும் அரசியல் பதற்றம். போர் நேரத்தில் எண்ணெய் விலை உயரும், போக்குவரத்து பாதிக்கப்படும், பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல். உதாரணம், ரஷ்யா, உக்ரைன், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர். விலை உயர்வு. 4வது, எரிசக்தி. எண்ணெய் எரிவாயு விலை உயர்தல், போக்குவரத்து செலவு உயரும், உற்பத்தி செலவு உயரும், எல்லா பொருட்களும் விலை அதிகரிக்கும். எண்ணெய் விலை எல்லா விலைகளுக்கும் அடிப்படை. 5வது, அரசு செலவு அதிகரிப்பு. அரசுகள் அதிகமாக பணம் செலவு செய்தால் பொருளாதாரத்தில் பண ஓட்டம் அதிகரிக்கும், பணவீக்கம் அதிகரிக்கலாம். 6வது, நிறுவனங்களின் விலை உயர்தல். சில சமயங்களில் நிறுவனங்கள் லாபம் அதிகரிக்க விலை உயர்த்தும், இது லாபத்தால் தூண்டப்பட்ட பணவீக்கம் என்று கூறப்படும். மக்கள் எதிர்பார்ப்பு. மக்கள் விலை இன்னும் உயரும் என்று நினைத்தால் அதிகமாக வாங்க ஆரம்பிப்பார்கள், அதுவே விலையை மேலும் உயர்த்தும். மனநிலையும் பணவீக்கத்தை பாதிக்கும். சுருக்கமாக, பணவீக்கம் அதிகரிக்கும் முக்கிய காரணங்கள்: அதிக பணம் அச்சிடுதல், பொருட்கள் பற்றாக்குறை, போர்கள், அரசியல் பிரச்சனைகள், எண்ணெய் எரிசக்தி விலை, அரசு செலவுகள், நிறுவன லாப நோக்கம், மக்களின் எதிர்பார்ப்பு. அப்படியானால் யார் காரணம்? உண்மையான பதில்: மத்திய வங்கிகள், பண விநியோகம், அரசுகள், செலவு, உலக நிகழ்வுகள். உதாரணத்திற்கு போர், ஓயில். நிறுவனங்கள், விலை நிர்ணயம். இவை எல்லாம் சேர்த்து தான் பணவீக்கம் உருவாகிறது. இது நேரடியாக மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும். உணவு விலை, வீடு வாடகை, எரிபொருள், தினசரி செலவுகள். நன்றி. தொடரும். உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.